என் பேர் வந்து ஸ்ரீ கார்த்திக். தாம்பரம் சேலையூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து வீட்டில் இல்லாமல் நாங்களும் எல்லாத்தையும் மாற்றி எங்களுக்குன்னு ஒரு வருமானத்துக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்போ வந்து இது மாதிரி ஓஎம்ல ஃப்ரீயாகவே நான் ஜாயின் பண்ணேன். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதில் வந்து நான் ₹5 டெய்லி earn பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளான் எல்லாமே நானே எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் கேப் பேக் வந்து 360 நான் எனக்கு பிடிச்சி நான் பர்ச்சேஸ் பண்ணி அது மூலியமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ந்து இப்போ என்னோட டவுன்லைனில் 200 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க டேரெக்டாகவே. அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தது என்ன பிளானோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி க்ரௌன் மெம்பர்ல போயிட்டு இப்போ பர் டே வந்து ₹1800 நான் ஏர்ன் பண்றேன். ஒரு மாசத்துக்கு எனக்கு ₹50,000 கிட்ட நான் ஏர்ன் பண்றேன். ஸோ ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து இந்த மைவி 3 மட்டும் எங்க லைஃப்ல வரல அப்படின்னா எங்களை மாதிரி இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு வாய்ப்பு. யாரையும் வாழ்க்கையில எதிர்பார்க்காம உழைப்ப நம்பி மைவி 3 எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா கூட எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஸோ காரணம் என்னோட உழைப்பு. ஸோ கண்டிப்பா நான் நிறைய ஏர்ன் பண்ணுவேன். நான் எந்த அளவுக்கு ஓஎம்ல இருந்து 2.5 வருஷம் யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவ் பத்தி நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னோட லைஃப் மைவி 3 மட்டும்தான். என்ன மாதிரி நிறைய பேரை நான் உருவாக்கி கொண்டு வருவேன். இப்போ ஸோ வீட்டில் இருக்கிறதுனால சரி வீட்டில் இருந்தா போர் அடிக்கும் சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் எங்க ஏரியாலே அதாவது வீல் சேர்லயே ஒரு 5 கிலோமீட்டர் போற மாதிரி ஒரு ஸ்டோரை எடுத்து இப்போ ஸ்டோர் மீட்டிங்காக நான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் தனியாவே நான் வந்திருக்கேன். ஸோ வந்து இது பண்ணேன். ஸோ எல்லாத்துக்குமே மைவி 3க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாதிரி எல்லாருமே வளர்ந்து வரணும். யாரையும் மைவி 3 மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ மாற்றுத்திறனாளிகள் உங்க மூலியமா யாரெல்லாம் என்ன மாதிரி மாற்றுத்திறனாளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க. ஸோ அதாவது எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுடைய இந்த 5 விரல் 5 விரல் 10 விரல் இல்லாம அவங்க காலும் இந்த முட்டி வரைக்கும் தான் இருக்கும். பட் ஆனா அவங்க படுத்துக்கிட்டே கேப்ஸாவை டைப் பண்ணுவாங்க. ஸோ 5 10 விரல் இல்லாதவங்க கேப்ஸா டைப் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸோ அவங்க இது பண்ணி அவங்களும் 1800 சீலிங் என் கூடயே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மாற்றுத்திறனாளிங்க எல்லாருக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நார்மல் பர்சன்ஸோடைய மாற்றுத்திறனாளிக்கு இது வரைக்கும் வந்த கம்பெனிஸ்ல எங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கல. ஓகேங்களா? ஸோ மைவி 3 மட்டும்தான் அதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்றோம். மாசம் மாசம் வீட்டுல இருந்து ஒரு ₹50,000. ஸோ ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க இப்ப என் கூட போட்டி போறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு சிலர் நெகட்டிவா இந்த கம்பெனி பத்தி பேசுறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அதாவது நெகட்டிவா பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபீல்ட்ல இல்லாதவங்களா இருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் வந்து அதை நம்ம எவ்வளவு நம்மளை பத்தி நெகட்டிவா பேசுறாங்களோ அது நம்ம பயந்து ஓடாம நெகட்டிவ் பேச தான் நம்ம வளர்ந்து வர முடியும். ஸோ அதனால யார் என்ன சொன்னாலும் கெட்டதை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு மைவி 3 நான் 2.5 வருஷம் ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க பேசுனா பரவாயில்ல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் வச்சுட்டு நான் பெருசா எடுத்துக்கிட்டேன். 1000 பேர் 1000 சொல்லுவான். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த யூடியூப்ஸ்ல எல்லாம் 60 லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க. ஆனா 60 லட்சம் பேர் வந்து எல்லாருமே மைவி 3 தான் இருக்காங்க. ஸோ பேட்டி எடுக்கும் போது 60 லட்சம் பேர் மெம்பர்ஸை எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு யாராவது இன்டர்வியூ எடுத்தாங்களா? எடுக்கல. ஸோ இவங்களா இஷ்டத்துக்கு இல்லாதவங்க ஓஎம்ல இருந்து இப்ப சிஎம் வரைக்கும் நான் 2.5 வருஷமா டிராவல் பண்றேன். அப்ப என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்கணும். ஸோ இந்த கம்பெனி எப்படின்னு. ஸோ எனக்கு நெகட்டிவ் பத்தி பேசுறது எனக்கு கவலையே கிடையாது. ஸோ எனக்கு வந்து என்னோட மைவி 3 இருக்கு. என்னை நம்பி என்னோட டவுன்லைன்ஸ் நான் டீச் பண்றேன். எனக்கு டீச் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ சர்வீஸும் பண்ணுவேன், டீச்சிங்கும் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஸோ எனக்கு அதாவது இது நான் ரொம்ப நாளா வந்து ஆக்சுவலி நான் 2.5 வருஷமா ஃபர்ஸ்ட் ஒடிசால வந்தேன். அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணேன். ஸோ ஓகே அடுத்தடுத்து போகணும் வரணும் அப்படின்ட்டு எங்க டவுன்லைன்ல என்னோட அப்ளைனர் எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நான் இப்பதான் எனக்கு ஒரு ஆப்ஷன். அதாவது இப்ப இந்த வீல் சேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் எனக்கு கொடுக்கவே இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளிக்கு எல்லாம் பண்றாங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு வீல் சேர் கவர்மெண்ட் தரவே இல்லை. நான் மைவி 3ல 2 மாசம் சம்பளம் வாங்கி இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ₹55,000. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மைவி 3ல சேலரி வாங்கின வண்டி இது மட்டும்தான். ஸோ அதாவது என்னோட ஆசை நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இப்ப எங்க ஃபேமிலியில 5 பேர் இருக்கோம். ஸோ 5 பேருமே என்னோட வருமானத்தை வச்சு தான் நாங்க ஃபேமிலியை ரன் பண்றோம். ஸோ அதான் எனக்கு லைஃபே மைவி 3 தான். ஸோ நெகட்டிவ் பத்தி எனக்கு பேசுறவங்களை பத்தி எனக்கு தவிர எங்களோட சார் இருக்காரு, எங்களோட உறுப்பினர்கள் இருக்காங்க, என்னோட டவுன்லைனர்ஸ் அப்ளைனர்ஸ் எந்த சப்போர்ட்டா இருந்தாலும் எங்களுக்கு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னையில இருந்து இங்க கோயம்புத்தூர் வரதுக்கு யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ மைவி 3 மெம்பர்ஸ் தான் எனக்கு எல்லாமே டிராவல் பண்ணா. கீதா மேடம் அப்புறம் இன்னும் 2 3 சார்லாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிவம் சாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு.
ஸோ அதனால எனக்கு வந்து அடுத்த லெவல் போகணும். ஸோ அட்லீஸ்ட் மாதம் அதாவது ஒரு 1,00,000 ரூபாய் இல்லை 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூண்ணா.